ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? ராகவா சேர்றதா இருந்தால் உண்மையான மனுஷன் மான ஈனம் வெக்கம் ரோசம் அப்படின்றத தாண்டி அதை நம்ம சொல்ல முடியாது. அது அவர் இஷ்டம். சேவை செய்யணும் அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்குது. விவசாயிகளுக்கு சேவை செய்யணும்னா சிபிஐயில் சேரலாம். தொழிலாளர்களுக்கும் இந்த மக்களுக்கும் சேவை செய்யணும் சிபிஎம்மில் சேரலாம். சேர்ந்து மக்களுக்காக பணியாற்றி உண்டியல் குலுக்கி தான் சொத்தை பூரா கட்சிக்கு எழுதி தானமாக கொடுத்துட்டு டீ மட்டும் குடிச்சிக்கிட்டு டீ கடை பெஞ்சில் உட்காந்து மக்களுக்கு தேவையான சேவையில் செய்யணும்னா இவர் சேர வேண்டிய ஒரே கட்சி சிபிஐ. இந்த மாதிரி கட்சி தான் சேரணுமே தவிர எவன்கிட்ட கொள்ளையடிக்கலாம், எவன் ஜெயிச்சு ஓடுற குதிரை மேலே ஏறி குதிச்சு ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா அது சேவை செய்யாது. நாட்டை போடுறதுக்கு வர்றதுக்கு அர்த்தம். சரிதான், சைரன் வண்டி முன்னாடி பின்னாடி பாதுகாப்பு, போலீஸு சல்யூட் அடிக்கிறாங்க, போகிறாங்க, செக்ரட்டரியேட்டு ரீல்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. புரியுதா? வித்தியாசமாக ரீல்ஸ் எடுக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணுன்ற மாதிரி. இவர் 4 படம் பேய் படம் ஓடிடுச்சுன்னா எல்லாம் இவருக்கு ஓட்டு போட்டுருவோம் எல்லாமே. ஆனால் இந்த விஷயம் நான் எழுதி தரேன், நான் கவர் போட்டு ஒட்டி கூட தரேன். ராகவா லாரன்ஸை விஜய் சேர்க்க மாட்டாப்புல. அண்ணாமலை கூட சேர்ந்தால் அண்ணாமலை நாசம். புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறதில்ல. திமுகவில் வட்ட பிரதிநிதியாக வேணால் சேர்ப்பாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அரசியலுக்கு யார் வேணால் இப்போ வரலான்றதெல்லாம் நம்ம ஊரில் நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு சேவை பண்ணலான்றதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். கூட ரெண்டாவதாக சொன்னீங்களே, அது என்னது? யார் வேணால் வரலாம், மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அது ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன். ஆனால் வரலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு வராங்க. ஒருத்தர் வராரு அப்படின்னு ஒரு பரபரப்பு இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்காரு. கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாகவே நான் ஒரு முக்கிய முடிவு எடுத்துட்டேன், நான் அது உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று சொல்கிறேன்ட்டு இருந்தார். ஆனால் நேற்று பாரதிராஜா அவர்களுடைய இறுதிச் சடங்குன்றதுனால அதை போஸ்ட்பான் பண்ணி இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தார். 9:30 மணிக்கு டீசர் வந்துச்சு, 10 மணிக்கு படம் வந்துச்சுன்ற மாதிரி. 9:30 மணிக்கு என்னன்னு சொல்ல போகிறேன்னாரு. அப்புறம் 10 மணிக்கு வீடியோவாகவே போட்டிருந்தாரு நடிகரும் இயக்குனருமான தயாரிப்பாளருமான திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள். நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமான்றதை நீங்கள் சொல்லுங்கள், சே எஸ் ஆர் நோ அப்படின்னு அவர் போட்டிருக்க அந்த எக்ஸில் போட்டிருக்க அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, எஸ்ஸா நோவா, என்ன சொல்லணும், எதுக்காக இந்த முயற்சி? அதாவது எல்லாருமே தங்களை ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் நினச்சிக்கிறது தான் இந்த பெரிய சமூகத்தில் பெரிய ஒரு நாசக்காடான ஒரு. அதாவது தமிழில் எத்தனையோ டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர், இவருக்கு முன்னோடியாக இருக்கிற பிரபுதேவா இருக்காப்புல, அவங்க அப்பா சுந்தரம் மாஸ்டர் இருந்தார். அவரும் இப்போ காலமாயிட்டார். கலா மாஸ்டர்லாம் பல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் ஆட வச்ச ஒரு ஆள். மத்திய அமைச்சர்களை ஆமாம் தன்னுடைய வசப்படுத்தி, தன்னுடைய எப்படின்னா திறமையால் அவங்கள மேலும் மேலும் மெருகேற்றி இன்னைக்கு குஷ்பு வரைக்கும் வச்சுங்க. அதே மாதிரி ஒத்த ரூபா தாரன் பாட்டில் பார்த்திங்கன்னா முன்னாள் மத்திய அமைச்சர் யார், நெப்போலியன். அதே மாதிரி பலரை, நம்ம உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் துணை முதலமைச்சர், இப்படி பலரை ஆட வச்சது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை மாநாட மயிலாட அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக பார்க்க வச்சு ஈர்த்த ஒரு நடன இயக்குனர் இருக்காங்க. அதுக்கு பிரபுதேவா இருக்கார். அதுக்கு முன்னாடி புலியூர் சரோஜா, அவங்க பேர் புலியூர்னு ஒரு. ஆமாம், புலியூர் சரோஜா இருந்தாங்க. இதெல்லாம் இத்தனை பேர் இருக்கும்போது இதில் ஒருத்தர் தான் யார், லாரன்ஸ், ராகவா லாரன்ஸ் என்கிற லாரன்ஸ். இவர் அரசியலுக்கு வந்தான்னா வரலன்னா என்ன அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க, அப்படி தானே கேட்குறீங்க? அவரே அப்படி தான் சார் கேட்குறாரு. வந்தான்னா வரலன்னா என்ன அப்படின்னு. எவன் வீட்டில் வரவா வர வேணாமான்னு நீங்கள் சொல்லுங்கன்றாரு. எல்லாம் வர வேணான்னு கத்திருப்பாங்க. நேரில் இருந்தால் கத்திருப்பாங்க. ட்விட்டர்னால வளைச்சி குத்துன்னு குத்திருப்பாங்க. ட்விட்டருக்குள்ளே வந்தால் யார் சிக்கனாயினா விடவே மாட்டாங்க. அந்த சந்துக்குள்ளார மாட்டினா அவ்வளோதான். முட்டு சந்து மாதிரி அது. அந்த முட்டு சந்தில் தானே மாட்டியிருக்காப்புல. இந்நேரம் பொழந்து கட்டியிருப்பாங்க. நம்ம அது கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதுக்கிடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. எப்படின்னா, சாதாரண எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சல்யூட் அடிக்கணுன்ற ஆசை இருக்கிறதுன்றதெல்லாம் வேறு. டிஜிபி சல்யூட் அடிக்கணும். தமிழ்நாடு டிஜிபியோ சிட்டி கமிஷனரோ சல்யூட் அடிச்சு அப்படி அதை நம்ம பார்க்கணும், நமக்கு அடிக்கணும்.
அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம முன்னாடி நிற்கணும் ஃபைலோட. இந்த ஆசை பிடிச்ச சைக்கோக்கள் தமிழ்நாட்டில் ஒரு சில பேர் நிறையா இருக்காங்க. இந்த இதில் திரைத்துறையில் இருக்கிறவர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. இப்போ இவரெல்லாம் அரசியலுக்கு வரலன்னு எவன் அழுதான்? என்ன இங்கே தேவை இருக்குது? ஏற்கனவே ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்தே ஒரு மாதம் தான் ஆச்சு. அவரே இன்னும் என்னன்னே முழிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த சந்துக்குள்ளே எப்படி பண்ணு செக்ரட்டரியேட்டில் அவன் போலீஸ் கூப்பிட்டு போகிறனால கரெக்டாக போகிறாரு. இப்போ வாசலில் இறக்கி விட்டிங்கன்னா கரெக்டான ரூமுக்கு போக மாட்டார். ஏன்னா எப்படி போகிறதுன்னு அவருக்கு தெரியாது. பழக்கம் யாராக இருந்தாலும் அந்த பழக்கம். ஒரு மாலுக்குள்ளேயே புதுசாக போனாலும் திரும்பி வர மாட்டான் அந்த வழியாக, இந்த பின்னாடி வழியாக போயிடுவாங்க. வண்டி எங்கடா பார்க்கிங் பண்ணால் எந்த ஃப்ளோரில் இருக்குது, அந்த பிரச்சனை உண்டு இருக்கு. இதில் இப்போ ராகவா லாரன்ஸ்லாம் வந்து அரசியலுக்கு வரலன்னு யார் அழுதான்னு தெரில. இந்த மாதிரியான காமெடி பீஸுகள் தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே போயிட்டு. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டிருக்காரு சார், இந்த மாதிரி வந்து அரசியலுக்கு போக. அது எல்லாருமே இப்போ நீங்கள் இப்போ எங்கேயாவது போனால் இப்போ கல்யாணம் பண்ணுறீங்க, காதலிக்கிறீங்க, இல்லை கல்யாணம் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு பொருள் வாங்குறோம், உங்கள் அம்மாட்ட கேட்காம இருப்பீங்களா? எல்லாரும் அம்மாட்ட தான், அடுத்த வீட்டு ஆயாட்டையா கேட்பாங்க. அடுத்த வீட்டு ஆயாட்ட போய் ஐயா நான் வந்து அரசியல் இறங்க போகிறேன், இல்லை ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறேன், மூணாவது வீட்டு ஆயாட்ட போய் கேட்டேன்னா நீ யாருப்பா தம்பின்னு தான் கேட்கும். அவங்க பெற்ற தாய் அம்மாட்ட தான் கேட்பாங்க, அப்பாட்ட கேட்பாங்க, குடும்பத்தில் தங்கச்சி அண்ணன் தங்கச்சியில் சொல்லிட்டு போவாங்க. இது எல்லாரும் பண்ணுறது தானே. நீங்கள் என்னமோ அந்த இந்தியில் ஒரு நடிகர் கேட்டிருக்காரா சார், ஐடியாக்காரன் வந்து சொன்னார், ரஜினிகாந்த் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டும் இவ்வளோ சிம்பிளாக இருக்கேன். ஏன்னா தண்ணி பாட்டில் அவரே எடுத்து குடிக்கிறாரு. அட நாய்ங்களா, அப்புறம் தண்ணி பாட்டில் அவங்க எடுத்து குடிக்காமல் எப்படா குடிப்பாங்க? நீங்களாம் எப்படா குடிக்கிறீங்கன்ற மாதிரி தான். இப்போ எவ்வளோ பைத்தியக்கார இதாக இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து இவர் அம்மாட்ட கேட்டேன்றாரு. சார் அவங்க அம்மாட்ட கேட்டதுக்கு, முதல் தடவை இந்த மாதிரி கேட்டதுக்கு நீ போய் மீன் குழம்பு ஆக்கி வச்சிருக்க, போய் சாப்பிடு அப்படின்ட்டாங்களாம். அடுத்து ரஜினி அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னோன்னா அதில் போய் சேரலாம், அதில் போய் மக்கள் பணி செய்யலாம்னு சொல்லி கேட்டப்போ கூட அப்புறம் அவராலேயே வர முடியல, கொரோனா அது இதுன்னு தள்ளி போனதுனால அது வந்து அப்படியே இப்போ இதாகிடுச்சு. அடுத்து நண்பர் வந்திருக்காரு அப்படின்னு வந்து போய் சொல்லியிருக்காரு. நான் விஜய்க்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இந்த ஜாதி மதம் பணம்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, இங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போய் சொல்லியிருக்காரு, சரி உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னன்னா, இப்போது விஜய் அவர்கள் ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டார். இந்த பக்கம் பார்த்தா திடீர்னு அண்ணாமலை ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு, அந்த பக்கம் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மக்கள் மேடைன்னு சொல்லி அவங்க ஒரு அமைப்பை தொடங்குறேன்னு ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவர் இப்போ உள்ள வரேன்றாரு. இது என்ன மாற்றம்? உள்ள வரேன்னா எதுக்குள்ள வரேன்றது, அரசியலுக்கு நான் வரேன், எது வழியாக வராரு, எந்த கதை வழியாக திறந்து வர போகிறாரு அதுதான் தெரியல சார். அதை நீங்கள் அரசியலுக்கு வரவான்னு முதல்ல சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எந்த பக்கத்துலேருந்து வர்றதுன்றதை நான் சொல்கிறேன்றாரு. இந்த பக்கத்துலேருந்து வரவா இல்லை இந்த பக்கத்துலேருந்து வரவான்றதையே நம்ம தான் சொல்லணும். சிபிஎம்ல சேரலாம்ல, சேவை செய்யணும்னா அவங்க என்ன இப்போ கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. சிபிஎம் ஐஎம்எல்லாம் கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. இப்போ மித்த கட்சியெல்லாம் வந்து சேவை செய்ய வந்திருக்கான். அண்ணன்ட்ட கூட போய் சேரலாம். யார்கிட்ட? சீமான் அண்ணன்ட்ட. ஆமாம் சேரலாம். தமிழர் அவருக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது, அதையும் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப எதிர்த்தார் இல்லையா சீமான் அவர்கள். இப்போ வந்து நீங்கள் தான் தமிழ் தாயின் மூத்த மகன்னா நாங்களே என்ன அமெரிக்காக்காரனுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாரு. ஓ, அப்படி கேட்டதுனால இவர் அரசியல் வாழ்க்கை, அதுலேருந்து தான் எனக்கு அரசியல் அந்த இதுவே வந்துச்சு, அங்கேருந்து தான் எனக்கு தொடங்குச்சு, இந்த அரசியல்ன்றது எனக்கு அங்கேருந்து தான் தொடங்குச்சுன்றாரு. இதெல்லாம் அரசியலாமா? இப்படி ஒருத்தனை கேட்டால் ஒருத்தர் சொன்னோடனே கருத்து சொல்லிட்டா இவர் அரசியல்வாதி ஆயிடுவாரா? ஸோ அப்போ வந்து இப்போ ராகவா லாரன்ஸ் சேர்றதா இருந்தால் உண்மையான மனுஷன், மான ஈனம் வெக்கம் ரோசம் அப்படின்றத தாண்டி அதை நம்ம சொல்ல முடியாது, அது அவர் இஷ்டம். சேவை செய்யணும் அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இருக்குது. விவசாயிகளுக்கு சேவை செய்யணும்னா சிபிஐயில் சேரலாம். தொழிலாளர்களுக்கும் இந்த மக்களுக்கும் சேவை செய்யணும் சிபிஎம்மில் சேரலாம். சேர்ந்து மக்களுக்காக பணியாற்றி உண்டியல் குலுக்கி தான் சொத்தை பூரா கட்சிக்கு எழுதி தானமாக கொடுத்துட்டு டீ மட்டும் குடிச்சிக்கிட்டு டீ கடை பெஞ்சில் உட்காந்து மக்களுக்கு தேவையான சேவையில் செய்யணும்னா இவர் சேர வேண்டிய ஒரே கட்சி சிபிஐ இல்லை சிபிஎம்மில் சேரணும். அப்படி இல்லை சரி ஏதாவது ஜாதி ரீதியிலான கட்சியில் சேரணும் அப்படின்னா தேர்ந்தெடுத்து ஏதாவது ஒரு கட்சியில் சேரலாம், அப்படி போகலாம். மக்களுக்கு சேவை செய்யணும்னு அப்படி தானே. தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா இவர் போய் அதற்காக உழைக்கக்கூடியவர்கள்ட்ட போய் சேர்றது தப்பு கிடையாது. அப்படி சேரலாம். இந்த மாதிரி கட்சி தான் சேரணுமே தவிர எவன்கிட்ட கொள்ளையடிக்கலாம், எவன் ஜெயிச்சு ஓடுற குதிரை மேலே ஏறி குதிச்சு ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா அது சேவை செய்யாது, நாட்டை போடுறதுக்கு வர்றதுக்கு அர்த்தம். திருச்சி கிழக்கில் போட்டி போடணும்னா நான் வந்து முதல்ல அரசியலுக்கு வரணும்
அப்படின்ற ஒரு கருத்தையும் திருச்சி கிழக்கில் யார் யார் எத்தனை பேர் தான் போட்டி போடுவாங்க? நிறைய இருக்கு. அமித்ஷாவே போட்டி போடுவார்னு சொல்லிட்டு இருக்கேன் திருச்சி கிழக்கு. எம்பியாக இருக்கிறதுனால விட்டு வச்சுருக்கான்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. திருச்சி கிழக்குன்றது என்ன இழிச்சவாங்க ரைட்டு தெரியாமல் போட்டான் ஓட்டு போட்டான், அது வேறு விஷயம். அதுக்காக அவங்க என்ன மொத்தத்துக்குமா எல்லாம் அந்த ஊருக்காரன் பூராமல் இருக்கனா இருக்கப்பறம் கொஞ்ச நாள் திருந்த மாட்டாங்க. ஸோ எல்லோரும் திருச்சி கிழக்கு அப்படிங்கும்போது ரொம்ப திருச்சிக்காரங்க நினச்சா அவங்க அவமானப்படுறாங்க. ஏன்னா 30% பேர் ஓட்டு போட்டான்றதுக்காக கிழக்கு தொகுதியவே கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் எத்தனை பேர் தான் லூஸு நினச்சிட்டு இருப்பாங்க திருச்சி கிழக்குன்னு தெரியல. ஸோ அதனால் இப்போ எக்ஸில் பார்த்தாலே தெரியும், கழுவி ஊற்றிருப்பாங்க. கழுவிட்டு இருப்பாங்க நேரம் விளக்கு மாற்ற எடுத்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு இருப்பாங்க. சாயந்தரம் பார்த்தா நல்லா ஊற்றி தொடச்சிருப்பாங்க. இல்லை சார், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வந்து தனிப்பட்ட முறையில் தானே முடிவு எடுப்பாங்க. அது என்ன மக்கள்கிட்ட கேட்டு என்ன முடிவு எடுக்கிறது? ஒரு புதுவிதமாக இருக்கே அது. இல்லை அதுதான் போட்டு, அதாவது இதெல்லாம் வந்து வாங்க தலைவா வாங்க வாங்கன்னு ரஜினிகாந்த் வரு தலைவா வாங்க தலைவா வாங்க தலைவா நீங்கள் தான் தலைவா. ரஜினிகாந்தே அப்படி கூப்பிடுறது, ரஜினிகாந்தே அப்படி கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டு தான் வந்திருப்பார். தொண்டர்கள் அவங்க ரசிகர் மன்றத்துலேருந்து கூப்பிட்டாங்க, அதனால தான் பயந்துட்டு அவர் வரல. நீ ஓட்டு போட்டு நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு வரல, இறங்கி நம்மளை அடித்து காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த பயத்தில் அவர் வராமல் விட்டார். வெயிலில் அலைய வேண்டியது இருக்கும் அப்படிலாம். இப்போ விஜய் வந்து அதை செய்யாமே செஞ்சிட்டாப்புல. அது தனியாக ஒரு ஆப் ரெடி பண்ணி அதன் மூலமாக இது பண்ணிட்டாப்புல. இப்போ ராகவா லாரன்ஸு எல்லாருக்கும் இப்போ இந்த ஆசை துளிர்றதுக்கு என்ன பேசிக் ரீசனாக இருக்குது சார்? வெறி தான். சைரன் வண்டி முன்னாடி பின்னாடி பாதுகாப்பு, போலீஸு சல்யூட் அடிக்கிறாங்க, போகிறாங்க செக்ரட்டரியேட்டு. ரீல்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. புரியுதா? வித்தியாசமாக ரீல்ஸ் எடுக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணுன்ற மாதிரி. இவர் 4 படம் பேய் படம் ஓடிச்சுன்னா எல்லாம் இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எல்லாமே பல வருஷமாக மக்கள் சேவை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அமைப்பு மாதிரி ஒன்று வச்சு அமைப்பு வச்சு பண்ணுறதுன்றது வேறு. அமைப்பு வச்சு பண்ணுறதுன்றது அது வெளிநாட்டில் காசு வருது, ட்ரஸ்ட்டு காசு வருது, செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல, அது வேறு. அதுக்காக அதை மட்டும் செய்ய வேண்டியது தானே. இன்னொரு கேள்வி மக்கள் நம்ம கேட்க மாட்டோம், மக்கள் கேட்பாங்க. ஏற்கனவே பல சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாப்புல. ஏற்கனவே வந்து ஜல்லிக்கட்டு டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ 1 கோடி தரேன் 10 கோடி தரேன்னு எவனுக்கு 5 பைசா தரல. மாட்டுக்கு புல்லு கூட வாங்கி போடல. அதை வச்சு அடித்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூலின்னு ஒரு பொண்ணு ஜல்லிக்கட்டில் 10,000 பேர் 20,000 பேருக்கு ஒழிஞ்சு இப்போ 1,00,000 பேர் போராட்டம் பண்ணுறாங்க. இது அட்டையை மட்டும் தூக்கிட்டு நடுவில் வந்துட்டு அது கோல் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதேமாதிரி ராவாலாம் இருந்துச்சு காப்பில். வீட்டில் இருக்கிறது அவருக்கு சேஃப்டி. அந்த இந்த படத்தோட பார்ட் எத்தனை வந்திருக்கு? 4. காஞ்சனா 4 வந்திருக்கு. காஞ்சனா 4 3 4 5ஆவது பார்ட் எடுத்துகிட்டு அதில் நடித்தவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆமாம், 2-3 பேர் இறந்துட்டாங்கல்ல. வினு சக்கரவர்த்தி இறந்துட்டார். அப்புறம் மனோபாலா இறந்துட்டார். அப்புறம் இன்னொருத்தர் யார், அந்த காமெடி மயில்சாமி. ஆமாம், மயில்சாமி. அப்படில் இப்படி லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா பாதி பேர் செத்துட்டாங்க. அதில் பேயா நடித்த உயிரோடு இருக்குது, மனுஷனை நடித்தவங்க பூரா போயிட்டாங்க. புரியுதா அவங்களுக்கு? முதல்ல அவங்கள வந்து காப்பாற்றி அடுத்து புதிய இது உருவாக்கி பார்ட் 5 எடுத்து. இல்லை, ஏற்கனவே இப்போ அரண்மனை எடுத்தவர் மதுரையில் போய் நின்னார். ஆமாம், மதுரை மத்தியில் போய் நின்னார். அவரோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கல்ல. அது மாதிரி தான் இவரும் போயிருக்காரு. இவர் என்னென்னா விஜய் விட்ட போடுறாப்புல. சினிமா மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, சினிமாவில் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இவர் ஒரு கதை வச்சுருக்காருன்னு சொல்லி எதுலையா ஒரு பேட்டியை கொடுத்து தூக்கி விடும்போது, அப்போ விஜய் அஜித்தை பார்க்கும்போது கதை வச்சுருக்காரா இவர் கூப்பிடலாமே அப்படின்னு அந்த மாதிரி விட்ட போடுறாப்புல. திருச்சி கிழக்கில் நிற்க போகிறேன்னு சும்மா கிளப்பி விட்ட உடனே விஜய் கூப்பிட்டு, மாஸ்டர் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நானே சீட்டு கொடுத்துருப்பேன் மாஸ்டர், நீங்கள் வேணால் நிற்கிறீங்களான்னு சொல்லுவாருன்னு போட்டுருக்காப்புல. விஜய் வந்து கண்டுக்கிறவே இல்லை. அப்படி பார்த்தா விஜய் வந்து 5 மாதத்துக்கு சீட்டு கொடுக்கணும். இவருக்கு முன்னாடி பிரபுதேவா இருக்கார், அது ராஜசுந்தரம் இறந்துட்டார். ராஜசுந்தரம் இருக்காப்புல, அவங்க அப்பா தான் இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி கலா மாஸ்டர் எல்லோருக்கும் முன்னோடியாக மூத்த குடியாக இருக்காப்புல. அவங்களோட தங்கச்சி பிருந்தா இருக்காப்புல. இப்போ பலரும் இருக்கா, தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போட்ட காலத்துலேருந்து இருக்காங்க. அவங்கலேருந்து வரிசையாக கொடுக்கணும் சீட்டு. புரியுதா அவங்க? இல்லை சார், இதுதான் இந்த புஷ்பா படத்தில் ஒரு மாதிரி, ஐயோ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணி வந்துருக்கலாமே, இப்போ தான் நம்ம சுட்டு கொண்டேன்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இப்போ ஆகிடுச்சு. இப்போ ராகவா லாரன்ஸ் முன்னாடியே சொல்லியிருந்தா அப்படின்னா கூட விஜய் தனியாக பார்த்து நான் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுக்கு எவ்வளோ டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த பாட்டில் தான் நீங்கள் பீக்கில் போனீங்க,
இதை பார்த்து அந்த சீட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு அதுவும் பேசியிருக்காரு சார். காட்டேன். விஜய்கிட்டையும் பேசியிருக்காரு. என்னென்ன முன்னாடி இந்த மாதிரி நண்பா அரசியலுக்கு வரலான்னு இருக்கேன் நண்பா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம், அம்மா என்ன சொல்கிறாங்களோ கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு போல். அதான் விஜய் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க. விஜய் வந்து சும்மா சொம்ப நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம். விஜய் வந்து மலமொழிக்கு மகாதேவன், புரியுதா அவங்களுக்கு? எல்லாமே அவருக்கு தெரியும். வந்து நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் இவனையும் காணா ரஜினிகாந்த் பேரை சொல்லிக்கிட்டு அங்கே சுற்றிக்கிட்டு அவருக்கு ஜால்ரா போட்டுட்டு அவர் அரசியலுக்கு வருவார், உள்ளே பூந்துடலான்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் அவர் போனியாக போயிட்டார், புரியுதா அவங்களுக்கு? போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பக்கமாக சாஞ்சு இப்போ நீங்கள் நண்பராக இருக்கலாம், ஆனால் அவர் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னா முதலமைச்சர் தான். அப்படி தான் பேசுனீங்க பொதுவெளியில். வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் எனக்கு நீண்ட கால நண்பராக இருந்தார். நண்பர் அவர்கிட்ட கூட நான் கேட்டேன்னு தான் பேசுவேன். நீங்கள் நண்பன்கிட்ட கூட கேட்டேன்னா நண்பன் என்ன சொல்லலாம், என்ன மச்சான் அப்படியா நீ இரு மச்சான் பார்த்துக்கலாம், இதில் நில்லு, ராயப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் நில்லு, நான் சொல்லி விட்றேன். அது ஓகே மச்சான் அப்படின்னா அங்கேயே நிற்கிச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதான் அப்படியே. இல்லை சார், ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது நடந்து ஒரு தமிழக வெற்றி தான் விவரமாக சொல்லி உங்கள் அம்மா பேச்சு என்ன, அவங்க அம்மா கரெக்டாக சொல்லு, மீன் குழம்பு சாப்பிட்றா, சாப்பிட்டு படுறா, வீட்டில் வெளியே போகாதரா, அதனால் அவங்க அம்மா சொல்கிறது கேளுன்னு சொல்லு. இல்லை ஒருவேளை ராகவா லாரன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து. சத்தியமாக கொடுக்க மாட்டாரு, வேணா எழுதி வேணா வச்சுக்கோங்க. இல்லை சார், ஒருவேளை கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களா. ராகவா லாரன்ஸ் அரசு இப்போ எழுதி வேணா தருவேன். இல்லை பல சில இதில் விஜய் மேட்டரில் வந்து நான் ஃபெயிலியர் ஆகிருந்துக்கலாம். ஏன்னா விஜய் இப்போ 35% ஓட்டு வாங்குவார், ஆனால் ஜெயிப்பாருன்னு மட்டும் நமக்கு யாருக்குமே தெரியாது, கணிக்கலை. அரசியலில் பழந்துண்டு கொட்டை கூட தெரியல. ஆனால் இந்த விஷயம் நான் எழுதி தரேன், நான் கவர் போட்டு ஒட்டி கூட தரேன். ராகவா லாரன்ஸை விஜய் சேர்க்க மாட்டாப்புல. அண்ணாமலை கூட சேர்ந்தால் அண்ணாமலை நாசம், புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரப்போகிறதில்ல. திமுகவில் வந்து வட்ட பிரதிநிதியாக வேணா சேர்ப்பாங்க. அடுத்த 31 வேணா பார்க்கலாம். பெஞ்சமின் போயிருக்காரு கூட, லாரன்ஸும் போயிட்டாருன்னா வந்து வட்ட பிரதிநிதியாக வச்சுட்டு அந்த வட சென்னை கிழக்கு மாவட்ட வட்ட பிரதிநிதின்னு வச்சுருவாங்க. அங்கே இருந்துட்டு சேவை செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் கவுன்சிலர் சீட்டு தருவாங்க ராகவா லாரன்ஸ். அதனால் திமுக வேலைக்கு ஆகாது. அதிமுக நின்னா தோற்றுறாப்புல, ஏன்னா எங்கள் அண்ணன் ஜெயக்குமாரே தோத்துட்டாரு. ஸோ அப்போ வந்து அரசியல் அனாதையாக தானே. விஜய் சேர்க்க மாட்டாங்க. ஒரு சிஎம்மாக இருந்து இவ்வளோ தூரம் தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்து ஜெயிச்சிருக்காப்புல. அப்புறம் போய் நண்பா என்ன நண்பா அப்படின்னா, அவர் உலகத்துக்கே நண்பா நண்பின்னு சொல்லி பூராத்துக்கும் பெயிண்ட் அடிச்சுட்டு தமிழ்நாடே ஆடி போய் கிடக்கு. எல்லாருக்கும் பெயிண்ட் அடித்து குழந்தைகள்லாம் ஏமாற்றி அடித்து பிடிச்சி, ஏமாற்றி மீன்ஸ் அப்பாட்ட சொல்லு அம்மாட்ட சொல்லுன்னு சொல்லி அந்த ரேஞ்சுக்கு கேம் ஆடி வந்திருக்காப்புல. இவர் போய் நண்பா அரசியலுக்கு வரேன் நண்பா, நண்பா வா நண்பா வான்பா, நண்பனுக்கு ஒரு இது மினிஸ்டர் கொடுங்க அப்படின்னு நினச்சிட்டாப்புல. சத்தியமாக விஜய் சேர்க்க மாட்டாங்க. இனி ராகவா லாரன்ஸ் தயவு விஜய் தேவையில்லை. ஏன்னா மாஸ்டர் 10 மாஸ்டர் ராகவா லாரன்ஸில் பழசாகி போச்சு. இப்போ எத்தனையும் இப்போ லேட்டஸ்டாலாம் புது மாஸ்டர்லாம் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக யார் இது? நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கூட ஒருத்தர் பண்ணியிருக்காங்க கடைசியாக விஜய்க்கு பண்ணவர் கூட. ஆமாம் அந்த மாஸ்டர் இப்போ அவர் கேட்பார்ல, எனக்கு திருச்சி கொடுங்கன்னு, நான் தான் கடைசி படம் பண்ணேன்னு. இல்லை அடுத்தடுத்து இப்போ டேரக்டர்ஸ் வந்துருவாங்கல்ல, உங்களை வச்சு நாங்கள் ஹிட் படம் பண்ணியிருக்கோம். நாங்கள் டேரக்டர்ஸ் கூட பழைய டேரக்டர்ஸ் பேரரசுலாம் திடீர்னு வந்து உங்களை வச்சு சிவகாசி திருப்பாச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு அவர் கேட்கலாம், சிவகாசியில் சீட்டு கேட்கலாம், இந்த இதில் திருப்பாச்சி கேட்கலாம், இல்லை இப்போ இதில் கேட்கலாம். அவர் 2-3 படம் பண்ணியிருக்காருல்ல, அவர் கேட்கலாம் சிவகாசி எனக்கு கொடுத்துருங்க நான் உங்களுக்கு கொடுத்தேன், அவர் கேட்பார். அப்புறம் முருகதாஸ் 3 படம் பண்ணியிருக்காரு. இல்லை முருகதாஸ் அரசியலுக்கு வர மாட்டார். பேரரசு வந்து பிஜேபியில் இருக்க. இப்போ அதான் அதுலேருந்து வெளில வர முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அண்ணாமலை இருக்கார்ல சார், அங்கே வீத லீடர்ஸுக்கு போகலாம். அதுக்கு போகலாம். அவர் பேரரசு அது அங்கே ஜொலிக்க முடியாது. இதில் வந்தாருன்னா ஜெயிச்சிடலாம், சிவகாசி இடைத்தேர்தலில் ஜெயிக்கலாம். இப்போ வந்து என்னென்னா மாட்டிட்டு முழிக்கிறாப்பு, வண்டி மாதிரி ஏறிட்டாப்புல, வெயிட் பண்ணலை. அதை அவன் நிறுத்த மாட்டான். ஹைவேஸில் நிறுத்தி இறக்கி விடணுன்னா கூட இறக்கி விட மாட்டாங்க. டோல்கேட்டில் தான் இறங்கி மாறணும். அதுக்கு இந்த வண்டி டோல்கேட்டில் நிற்கணும்ல. அது இந்த மாதிரி பேரரசு பாவம். பிஜேபி கொள்கை ரீதியாக நான் இந்துத்துவா மேலே மிகப்பெரிய பற்று உள்ளவர். இந்துத்துவானா என்னன்றதை அவர் முழுசாக அறிஞ்சவர். இந்து மதத்தை பற்றியும் இந்துத்துவா பற்றியும் இந்து சாம்ராஜ்யம் எப்படி, அதே மாதிரி அகண்ட பாரதம், இதை பற்றிலாம் வந்து ஒரு தீசிஸ் பண்ணி பல பிஹெச்டி வாங்குற அளவுக்கு தெரியும் யார் பேரரசு. அதனால தான் அதெல்லாம் ஈர்க்கப்பட்டு சாவர்கரால் ஈர்க்கப்பட்டு தான் அங்கே போனார். தின்னு அவர் பிச்சுட்டு வர முடியாது அங்கேருந்து.
படம் பண்ணியிருக்கோன்றதுக்காக வர முடியாது. ஏன்னா விஜய்க்கு அந்த கொள்கையெல்லாம் இருக்கான்னு தெரியல. அதனால் அவரெல்லாம் வரமாட்டார். ராகவால் ஆரம்பிச்சு பேய் படம் எடுக்கிறதுனால விஜய் இப்போ அது இது சின்ன பிள்ளைங்க ஒரு இதை வச்சு ஏமாற்றி அது இது பண்ணுறதுனால இருந்துட்டார். பட்டு இனி அந்த படத்தை 5வது பார்ட் போடலாம். ஏன்னா கோவை சரலாலாம் இருக்காப்புல இல்லை, மெயின் கேரக்டர்லாம் இருக்காங்க. கோவை சரலா, அந்த இன்னொரு லேடி என்ன சீரியலில் தேவதர்ஷினி, அவங்களெல்லாம் வச்சு பண்ணலாம். அடுத்து அந்த இப்போ இது பண்ணுறேன், இப்போ இது பேய் பிடிக்கிறவன் மட்டும்தான் புதுசாக போடணும். ஏன்னா இவர் இறந்துட்டாருனால அது எத்தனை வருஷத்துக்கு சார் அந்த பேய் படம் எடுக்க முடியும்? பேய் சாகாதில்லைங்க, பேய் சாகாது சார், பேய் சாகாதில்ல, அதை வச்சு எடுத்துகிட்டே இருக்க வேண்டிய. பேய் போர் அடிக்கல சார், சும்மா ஏன் போர் அடிக்குது? இந்த ஓடுதில்ல இப்போ 3-4 வருஷம் கழிச்சு போய் எடுத்துரு. இந்த இப்போ இது எடுக்கலையா, கமலஹாசன் நடிச்ச இந்த படத்தை பற்றி இப்போ எடுத்து எடுக்கிறாங்கல்ல, த்ரில்லர் அடுத்த பார்ட் மோகன்லால் இல்லையா, அதே மாதிரி தான் எடுக்க வேண்டியது, எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதான். அதை வேணா பண்ணலாம். திருச்சியில் பேய் பட ஷூட்டிங் வேணால் நடத்தலாமே தவிர அரசியலுக்கு யாரும் சேர்க்க மாட்டாங்கம்மா. ஆனால் உலகத்திலேயே ஒரு வித்தியாசமாக வரவா வேணாமான்னு கேட்டு ஒருத்தர், அது ரஜினிகாந்த் ரேஞ்சுக்கு எல்லாம் நினச்சிறது இல்லை. வரலாமா நம்மன்னு கேட்டு, தலைவா வாங்க தலைவா, வாங்க தலைவா, நீங்கள் வந்தால் தான் தலைவா சேவை செய்ய முடியும், இந்த மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி 4 இதை போட வச்சுருவோம். ஆனால் இன்றைக்கி 40,000 பேர் இவங்க விஜய் குரூப்பே என்ன பண்ணுவாங்க, என்ன வார் ரூமில் போட்டு உனக்கெல்லாம் எதுக்கே அரசியல்னு போட்டுப்பேன், போட்டு ஒரு 5,000 ட்விட்டை போட்டாயின்னு வைங்க, ஜாமாய் போய் தூக்கி விட்ருவேன். இல்லை சார், அதிகமான அவர் கமெண்ட்ஸை பார்த்து சொல்கிறேன்றாரு, நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கமெண்ட்ஸை கேவலமாக கழுவி ஊற்றிருக்காங்க. அப்படி அந்த கமெண்ட்ஸில் நோன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவார்? வரமாட்டார். சரி எஸ்ன்னு சொன்னாலும் அவர் எந்த கட்சியில் வருவார்? தெலுங்கில் வேணால் போய் நிற்கலாம். அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பாலகிருஷ்ணா ஏதாவது கட்சி ஆரம்பித்தார்னா இந்த மாதிரி வேணா பண்ணுவோம். அவரே ஒரு கட்சியில் தானே இருக்கார் பாலகிருஷ்ணா. அவர் டிடிபியில் சப்போர்ட்டராக தான் இருக்கார். பட் அதில் வேணால் சேரலாம் ராகவலான்ஸ். என்ன முடிவு எடுக்கிறாருன்றதை தொடர்ந்து பேசலாம் சார். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.